அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் ஆண்டாதொருளிய திருப்பாவை 29வது பாசுரத்தை பார்க்க போகிறோம். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்சி செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். பொருள்: கண்ணா, அதிகாலையில் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கிறோம். அதற்கான காரணத்தை கேள். பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர் குலத்தில் பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே. நீ தரும் சிறு பொருளுக்காக இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை. என்றும் ஏழேழு பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும். எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும். உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும். இது தவிர மற்ற விருப்பங்களையெல்லாம் நீயே அழித்துவிடு என்று கூறுகிறார் ஆண்டாள். இப்பொழுது மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி 9வது பாடலை பார்க்க போகிறோம். விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுவொருளே உன் தொழும்பு அடியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தோனே வன் திருப்பெருந்துறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கலிதரு தேனே கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளியிருந்தருளாயே. பொருள்: விண்ணுலகில் உள்ள தேவர்களாலும் நெருங்க முடியாத சிறந்த பொருளான சிவபெருமானே, உன்னை வணங்கும் அடியவர்களுக்காக நீ இந்த மண்ணுலகிற்கு வந்து அருள் செய்து வாழ வைத்தாய். வளம் நிறைந்த திருப்பெருந்துறையில் வசிப்பவனே, பரம்பரையாக உனக்கு பணிவிடை செய்யும் அடியவர்களின் கண்களுக்கு மட்டும் தெரியும் இனிய தேனே, பார்க்கடலில் கிடைத்த அமுதமே கரும்பே, உன்னை அணுகும் அடியவர்களின் எண்ணங்களில் நீக்கமர நிறைந்திருப்பவனே, நீயே இந்த உலகின் உயிர். எம்பெருமானே, நீ கண் விழித்தால்தான் இந்த உலகம் வாழும் என்று மாணிக்கவாசகர் திருப்பள்ளி எழுச்சியில் கூறுகிறார். அனைவரும் நலமுடன் வாழ இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.